அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இரண்டாம் வருகை இனிமேல் கிறிஸ்தவர்களுக்கும் அந்த விசுவாசிகளும் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு இயேசு கிறிஸ்து திரும்பவும் பூமிக்கு வருவது. இந்த இரண்டாம் வருகையை இயேசு கிறிஸ்து வருகை சீக்கிரமே நிகழலாம் என்பது இப்பொழுதே இக்காலத்தில் நடைபெறக்கூடிய பூமியிலே நடைபெறக்கூடிய அநேக சம்பவங்களையும் இஸ்ரவேலை சுற்றி நிகழ்கிற நிகழ்வுகளையும் வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய காரியங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்களே ஆனால் இந்த ஒரு காரியம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இதை பற்றி தான் இந்த செய்தியில் தியானிக்கப் போகிறோம். முதலிலே இரண்டாம் வருகையின் நோக்கம் ஏன், அந்த இரண்டாம் வருகை தனியாக அதற்கு இயேசுவினால் அது கூறப்பட்டிருக்கிறது என்றால், உலகம் உண்டானது முதற்கொண்டு ஏற்பட்ட அல்லது நிகழ்ந்த பூமியில் நிகழ்ந்த எல்லா பாவங்களையும், கடைசி காலம் வரை உண்டாகப் போகிற பாவங்களையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தின் அடிப்படையில் ரட்சித்து நித்திய ஜீவனை அளிக்கும்படியாக இரண்டாம் தடவை அவர் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவின் எல்லோரும் நன்றாக நினைத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தான் பாவங்களை மன்னித்து ரட்சிக்க முடியும். அந்த இடத்தில்தான் இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தினால் தான் பாவங்கள் கழுவப்படும். அதற்கு முன்னால் நடந்த பாவங்களானாலும் சிலுவையில் நடந்த இரத்தத்தினால்தான் அவை கழுவப்படும். இனி நடக்கப் போகிற பாவங்களானாலும் அவைகள் கூட இந்த இரத்தத்தினால்தான் கழுவப்படும். அதாவது அந்த இரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் அடிப்படையிலே அது நடக்கும் என்பதை அநேக செய்திகளின் மூலமாக பார்த்தோம். இனி எபிரேயர் 9:24-28 என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாயிருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாக வந்ததினால் அவர் மனிதகுமாரனாக கடைசி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லப்பட்டது ஏதேன் தோட்டத்தில் என்றால், சாத்தான் ஒரு மனிதனாலே அவன் தோற்கடிக்கப்படுவான், அவன் தலை நசுக்கப்படும். அவன் ஒரு மனிதனை ஏமாற்றி அவனிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்து தேவனுக்கு சவால் விட்டதினால் தேவன் அதையே கொண்டு, எப்படி நீ ஒரு மனிதனை ஏமாற்றி நீ அவனிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டாயோ, அதே போல ஒரு மனிதனை கொண்டே உன்னுடைய தலையை நான் நசுக்குவேன் என்று அங்கு சொல்லியிருந்தார். ஆகவே இதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாகவே நீடித்திருக்க வேண்டிய தேவை நமக்கு ஏற்படுகிறது. இனி அப்படி அவர் மனிதனாகவே நீடித்து கொண்டிருப்பாரே ஆனால் இந்த மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது சொல்லியிருப்பது போல ஒரு தடவை அவர் மரித்து விட்டார். அதன் பிறகு அவர் எழும்பி விட்டார். இனிமேல் அவர் பூமிக்கு வர வேண்டுமா? வர முடியாது. அது மனுஷகுமாரனாக அவர் பூமிக்கு வர முடியாது. அவர் வரும் பொழுது அந்த சாத்தானுடைய தலை நசுக்கப்படும். ஆகவே
ஏன் இயேசு திரும்ப அடிக்கடி பூமிக்கு வந்து செல்லவில்லை என்ற ஒரு அகங்காரமான பேச்சு ஏற்படுவது அது அப்படி சரியல்ல. இயேசு கிறிஸ்து மனிதனாகவே இருக்கிறார். அவர் அங்கே எப்படி இருக்கிறார் என்பதை நான் சொல்லுகிறேன். நீங்கள் வெளிப்படுத்தலில் வாசிப்பீர்களானால் அடிக்கப்பட்ட இரத்தம் சிந்த ஆட்டுக்குட்டியாகவே இருக்கிறார். அவர் அங்கிருந்து தனது சத்ருவை எப்படி அழிப்பது என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார். அதெல்லாம் நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு சொல்லப்பட்டிருக்கும் ரட்சிப்பு, அதாவது ரட்சிப்பை அளிக்கும்படிக்கு இரண்டாந்தரமாக பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த ரட்சிப்பு நித்திய ஜீவனை குறிப்பிடுவதாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய கிறிஸ்துவுடனே அந்த ஜீவன், நம்முடைய நித்திய ஜீவன் அது மறைந்திருக்கிறது. கிறிஸ்து வெளிப்படும் போது அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது கொடுக்கப்படும். மனிதன் நித்திய ஜீவன் உடையவனாக பிறந்தான். ஆனால் அது சாத்தான் உடைய வஞ்சகத்தால் அந்த நித்திய ஜீவனை இழந்து போனான். அந்த நித்திய ஜீவன் எங்கே இருக்கிறது? அது தேவனிடமே இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படும். எப்பொழுது வெளிப்படும்? நீங்கள் அவரை விசுவாசித்து அதன் பேரில் நீதிமானாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டு சதா காலமும் நீங்கள் தேவனோடு கூட இருப்பீர்கள். கொலோசியர் 3:3-5 வரை வாசிப்பீர்களே. ஆனால் ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இனி இரண்டாம் வருகை நோக்கம் என்னவென்று பார்த்தோம். இனி இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? அவர் ஏன் கிருபாதார பலியாக கொடுக்கப்பட்டார்? ரோமர் 3:21-26 வரை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இங்கு சொல்லப்பட்டிருக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. இந்த விசுவாசத்தை பற்றி அதிகமாக ரோமர் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் அதிகமாக அந்த விசுவாசத்தை பற்றியே பவுலடிகளார் பேசியிருப்பார். இங்கு சொல்லப்பட்டிருக்கும், இது முன்னாலேயே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஒரு நீதிமான் ஆக்கப்பட்டான் என்பது நீதி பிரமாணம் வருவதற்கு முன்னாலும் நடைமுறைகள், அதற்கு உரிய நடைமுறைகள், அந்த பலிகள் ஏற்படுவதற்கு முன்னாலேயே அது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஆபிரகாம் நீதி பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னாலே வந்தவர். அவருக்கு தேவன் ஆதியாம் 15ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? வெளியே வைத்த இவ்வளவு நட்சத்திரங்களை போல உனக்கு நான் சந்ததியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த சமயத்தில் அவன் 70 வயதை தாண்டினவனாக இருந்தான். சாராவுடைய பெண்களுக்கான வழிபாடு நின்று போயிருந்தது. கர்ப்பம் செத்ததாக இருந்தது. இந்த நிலைமையிலும் அவன் தான் இவ்வளவு பெரிய ஜனங்களுக்கு இதை தகப்பனாக போகிறேன் என்பதை தேவனுடைய அந்த வார்த்தையின் பேரில் அதை விசுவாசித்தான். அந்த விசுவாசம் அவனுக்கு தேவநீதியாகப்பட்டது. தேவநீதி என்றால் விசுவாசத்தின் மூலம் நீதிமானாக்கப்படுகிறது. இனி
அதுதான் கடைசி சொல்லப்பட்டிருக்கும். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். இந்த வாசித்த அந்த பகுதியில் ஒரு முக்கியமான காரியம், அதான் கடைசி ஸ்டான்ஸா பார்ப்பீர்களே, ஆனால் தேவன் பொறுமையாக இருந்த காலத்தில் நடந்த பாவங்களை, அதாவது சிலுவைக்கு முன்னால் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை வருவதற்கு முன்னால் பாவம் நிவாரணம் அடைவதற்கு வழி இல்லை. ஆனால் தேவன் யார் யார் அவரை விசுவாசித்தார்களோ அவர்கள் பாவங்களை அவர் பொறுத்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கும். தாம் பொறுத்து கொண்டதை குறித்தும் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், அது ஒன்று. இனி தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கமாக இருக்கிறவனே நீதிமானாக்கிறவர். அதாவது ஒன்று, தேவனை விசுவாசித்து பாவங்கள் கழுவப்படாமல் சிலுவைக்காக காத்திருக்கக்கூடிய நிலைமை ஒன்று. இன்னொன்று, இயேசு கிறிஸ்துவினுள்ள விசுவாசத்தின் மூலம் வருகிற பாவங்கள் கூட மன்னித்து போகிற அந்த விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கக்கூடிய காலம் ஒன்று. ஆகவே சிலுவைக்கு முன்னாலேயும் சிலுவைக்கு பின்னாலேயும் இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும் வரை உள்ள காலங்களில் உள்ள எல்லா பாவங்களும் சிலுவையிலே மன்னிக்கப்பட்டன. ஆகையினால் சிலுவைக்கு பிறகு அதை விசுவாசிப்பது நமக்கு வேண்டிய காரியம். யார் யார் அதை விசுவாசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவம் கழுவப்படும் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கே அது உரிதாகி போய்விடுகிறது. இதுதான் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது யார் யாருக்கெல்லாம் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, இவர்கள் தான். யார் யார் முன்னால் விசுவாசித்தார்களோ, யார் யார் பின்னால் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராக இருந்தும் நம்முடைய பாவங்களை தமது சரீரத்திலே அவர் சுமந்தார். ஏனென்றால் பாவங்களை, உலகத்தார் எல்லா பாவங்களையும் அவர் சுமைந்தார் என்று மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னால் நடந்த பாவங்களையும் தேவன் அவன் மேல் சுமத்தினார். பின்னால் வரக்கூடிய பாவங்கள் அத்தனையும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. பாவங்களை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை ஒரு அடையாளமாக நிற்கிறது. அதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய பாவம், எப்பொழுது உலகத்தோற்றம் முதல் செய்யக்கூடிய அத்தனை பாவங்களும் அந்த விசுவாசத்தின் மூலமாக நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. 1 பேதுரு 2:22 24 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இங்கு சொல்லப்பட்டிருக்கும், அவர் பாவம் செய்யாமலும் வாயில் வஞ்சனை இல்லாதவராக இருந்தும் அவர் பாவியாக மரித்தார். ஏன் தேவை ஏற்பட்டது? அவர் ஏன் பாவியாக மரித்தார் என்றால், இந்த வர எல்லா பாவங்களையும் தன்னால் மன்னிக்க முடியும், தன்னுடைய இரத்த சிந்தத்தினால் அதை சாதிக்க முடியும் என்பதை வெளிப்படுத்தும் பொருட்டாக தேவனை மனுஷகுமாரனாக வந்து அதை சிலுவையிலே நிறைவேற்றினார். அதைத்தான் நமக்கு சொல்லுகிறார். நான் எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டேன், என்னால் தான் அது முடியும், நீ அதை நான் விட்டேன் என்று நான் சொல்வதை நீ விசுவாசி. கிறிஸ்தவமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. நீ என்னை விசுவாசி, அப்பொழுது உன் பாவமும் மன்னிக்கப்பட்டு விடும். அது எப்போது செய்த பாவமானாலும் சரி. கடைசியில் போட்டிருக்கோம், அவருடைய பண்புகளால் குணமானியர்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதை பாஸ் பர்ஃபெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இனி ஒரு தடவை உங்களை யாரும் மன்னிக்க வேண்டிய தேவையில்லை, ஆல்ரெடியும் முடிந்து போய்விட்டது. விசுவாசத்தினால் உங்கள் மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். இனி இந்த வருகையின் வகைகள் 2 வகையாக இந்த வருகை பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ரகசிய வருகை. இதை சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது ராப்சர் என்று சொல்லுகிறோம். இது 1 தெசலோனிக்கர் 4:17 வரை வாசிப்பீர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்
தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வருகையின் போது இயேசு கிறிஸ்து பூமியில் கால் பதிப்பதில்லை. ஏனென்றால் அது தெளிவாக சொன்னேன், அவர் வர முடியாது. ஒரே ஒரு தடவை தான் அவர் வர முடியும். அப்பொழுது அவர் சாத்தானை கொல்ல வேண்டும். அது வரைக்கும் அவர் மனுஷகுமாரனாக இருப்பதினால் ஒரு தடவை மரிப்பதும் அதன் பிறகு அவர் நியாய தீர்ப்படைந்து போவதும் தான் வழக்கு. அவருக்கு பிறகு அவருக்கு வர முடியாது. இப்போ ஏன் வருகிறார்? வாக்குத்தத்தத்தின்படி சாத்தானை கொல்வதற்காக இன்னொரு தடவை அவர் பூமியில் கால் பதிக்கப் போகிறார். அதற்கு முன்னாக அவர் கால் பதிக்க முடியாது. ஆகையால் தான் இது நடுவானில் நிறைவேறுகிற காரியமாக இருந்தது. 1 தெசலோனிக்கர் 4:15-17 கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். வருகையில் சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை தவிர மற்றவர்களுக்கு இந்த வருகை தெரியாதிருப்பதனால் இதை இரகசிய வருகை என்று கூறுகிறோம். எக்காலம் ஊதப்படும், உங்கள் பெயர் அழைக்கப்படும், அழைக்கப்பட்ட நேரத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். மரித்த ஆத்மாக்கள் எல்லாம் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அவர்களை தொடர்ந்து உயிரோடு இருக்கிறவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்களுக்கு எப்படிப்பட்ட மேனிகள் கொடுக்கப்படும் என்பதை பற்றி பின்னால் பார்க்கலாம். யார் இந்த வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? 1 கொரிந்தியர் 15:20-23 வாசிப்பீர்களேயானால், கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எப்படி இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி அவரை விசுவாசித்து நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய விசுவாசியாக இருக்கும் பொழுது அவருடைய மரணத்தில் நீங்கள் சம்பந்தப்பட்டிருப்பது போல அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நீங்கள் பங்குடையவர்களாக இருக்கிறீர்கள். அந்த சொல்லப்பட்டிருக்கும் வார்த்தை, அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, அவர் ஆல்ரெடி அது நடந்து போய்விட்டது. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் என்றுதான் போடப்பட்டிருக்கும். அவருடையவர்கள் என்பது சபையை குறிக்கும். நீதிமான்கள், அதாவது அவருடைய இரத்தத்தை பற்றிய விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவர்கள் தான் அவருடையவர்கள். அப்படிப்பட்டவர்கள் சபையாக எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதான் அந்த அவருடையவர்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கும். இனி பூமியில் அந்திக்கிறிஸ்துவினால் பூமியில் உண்டாகும் உபத்திரவங்களிலிருந்து தேவனுடைய சபையை தேவன் காத்துக்கொள்வார். இனி பூமி அந்திக்கிறிஸ்துவனுடைய இந்த ஒரு 7 வருஷமாக அவனுடைய ஆட்சி வரும். அந்திக்கிறிஸ்துன்னா ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு எதிரானவன். அவனுடைய பெயர் சொல்லப்படவில்லை. அவன் 8வது ராஜா என்று தான் சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவனுடைய ஒரு அதிகாரம், அதாவது அரசாட்சி பூராவுமே வஞ்சகம் நிறைந்ததாகவும் உள்நோக்கமுடையதாகவும் மிகவும் உபத்திரவம் நிறைந்ததாகவும் இருக்கும். ஆனால் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசித்திருப்பீர்களே ஆனால், என்னுடைய காரியங்கள் நான் சொன்னவைகளை எல்லாம் நீங்கள் ஏற்று நடப்பீர்களே ஆனால், அந்த அந்திக்கிறிஸ்துவினால் ஏற்படும் எந்தவித ஒரு உபத்திரவத்திலிருந்தும் நான் உங்களை காப்பேன். இதை வெளிப்படுத்தல் 3:10 வாசிப்பீர்களே ஆனால், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கும்? பூச்சரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி உன்னை நான் காப்பேன். எல்லாருக்கையும் அவன் கஷ்டப்படுத்துவான், உபத்திரம் எல்லாருக்கும் வரும். ஆனால் நீ என்னை விசுவாசிப்பதினால், நீ நான் சொல்லி என் வார்த்தையின்படி நடப்பதினால் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கும். தேவனுக்கு சாட்சியாக மரித்தவர்கள் அர்மகதோன் யுத்தத்திற்கு முன்பாக உயிர்த்தெழுந்து விடுவார்கள். தேவனுக்கு சாட்சியாக மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் எல்லோரும் அர்மகதோன் யுத்தத்தில் பங்கேற்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே யார் யார் தேவனை விசுவாசித்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அந்த யுத்தம் ஆரம்பித்ததற்கு முன்னாலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். முதலில் இதை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 6:9-11 வரை வாசிப்பீர்களே. ஆனாலும் அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தீவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்கள் ஆகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரரும் மாணவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இங்கு ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து நிற்கிறார்கள். நின்று சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் அந்த உபத்திரவத்திலே வந்தவர்கள், சுரசேதம் பண்ணப்பட்டவர்கள், இவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள், அந்த கிறிஸ்துவில் இரத்த சாட்சியாக மரித்தவர்கள், அவனுடைய கட்டளைகளை ஏற்காதவர்கள், அவனுடைய முத்திரையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்களை தான் பற்றி இது சொல்லுகிறது. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் கடைசியிலே, தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் நீங்கள் இப்படி இருக்கணும். வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாங்கள் வந்துட்டோம், இனி உடனே யுத்தத்தை ஆரம்பித்து எல்லாத்தையும் அழித்து போட்டுருங்கன்னு சொன்னால் அது நடக்காது. தேவன் ஒரு தொகையை குறிப்பிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் உயிர்த்தோடு எழுத வேண்டும், எத்தனை பேர் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று முன் குறிக்கப்பட்டிருக்கு. அந்த தொகை நிறைவேறும் அளவும் இந்த காலம் நீடிக்கப்பட்டே வரும். உயிர்த்தெழுதல் ஆரம்பிக்கப்பட்டு அர்மகதோன் யுத்தம் நடைபெறுவதற்கு இடையே ஒரு 7 வருஷம், 7.5 வருஷம் 2வது பகிரங்கமாக அவர் பகிரங்கமாக வெளியே வருவார். அதைத் தொடர்ந்து யுத்தம் நடக்கும். இந்த வருஷத்தின் காலம் நீடிப்பு எத்தனை பேர் வர வேண்டும் என்று தேவன் முன்குறித்திருக்கிறாரோ அந்த தொகை நிறைவேறும் அளவிற்கு அது இருக்கும். இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் ஜனங்கள், இதை சொல்லப்பட்டிருக்கும் ஜனங்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கேற்க முடியாமல் தவறியவர்களும் அந்த கிறிஸ்துவின் உண்டான உபத்திரவங்களின் ஊடே வந்தவர்கள், சாத்தானுக்கு அடிபடியாமலும் அவனுடைய முத்திரைகளை குறிக்காமல் ஏற்றுக்கொள்ளாமலும் இருந்தவர்கள். இது அவர்கள் முதலாவது வந்து எடுக்கப்பட்ட அந்த உயிர்த்தெழுதலில் பங்கு பெறவில்லை. அந்த சமயத்தில் அந்த விடுதலுக்கு ஏற்றவாறு அவர்கள் தங்களை வைத்து கொள்ளவில்லை. அதன் பிறகு நடந்த பிறகு அவர்கள் அவர்களுடைய விசுவாசத்தை அவர்களுடைய செயலின் மூலமாக காண்பித்து சாத்தானுக்கு எதிர்த்து நின்றதினால் அதன் பிறகு அவர்கள் உயிர்த்தெழப்பட்டு வந்தார்கள். இந்த உயிர்த்தெழுதல் ஒரே நாளில் நடந்து முடிப்பதில்லை. இயேசு கிறிஸ்து வானத்தில் வரும் நாள் முதல் தொடங்கி அது அவர் பகிரங்கமாக வரக்கூடிய நாள் வரைக்கும் இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும். அநேக கட்டங்களாக நடக்கும். எத்தனை கட்டங்கள் என்று நாம் சரியாக நிர்ணயிக்க முடியாது. 4 கட்டங்கள், 5 கட்டங்கள் அப்படி என்று ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு போவார்கள். ஆனால் இதுதான் எப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்து வருகிறாரோ, எப்பொழுது பயங்கரமாக பூமிக்கு வராரோ, அதற்கு இடைப்பட்ட காலங்களில் அந்த உயிர்த்தெழுதல் நடக்கும். என் 2ஆம் வருகைக்கு முற்பகுதியில் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு ஆவிக்குரிய மேனி கொடுக்கப்படும். எல்லாரும் முதல்ல உயிர்த்தெழுந்து போயிட்டாங்க, வானத்தில் போய் நிற்கிறாங்க. ஆத்துமாக்களும் நிற்கிறது, உயிரிழப்பட்ட மனிதர்களும் நிற்கிறார்கள்.
இதில் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் சரீரம் கொடுக்கப்படும். உயிரோடு இருந்து எழுந்து போனவர்கள் மறுரூபம் ஆவார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி மறுரூபமாகி வந்தாரோ, அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அவர் சரீரம் மறுரூபமானதாக இருந்தது. மகிமையான சரீரத்தை அவர் தரித்திருந்தார். இப்படி ஒவ்வொருவருக்கும் முதலாவது உயிர்த்து கல்லறையிலே அந்த இளைப்பாற இடத்திலிருந்து எடுக்கப்படும் ஆத்துமாக்களுக்கு ஒரு மேனி கொடுக்கப்படும். அந்த மேனி இஸ் ஐடென்டிக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் எந்த வயதில் மரித்தார்களோ அதே வயதில் அப்படியே அவருடைய ஐடென்டிட்டி இருக்கும். அதே மாதிரி உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாவார்கள். உங்களுடைய மேனி திடீரென்று மகிமையின் சரீரமாக மாறி நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். உங்கள் இந்த சரீரம் பூமிக்கு செல்வதில்லை, ஆனால் அது மகிமையின் சரீரமாக மாறும். இயேசு கிறிஸ்து அதை மாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாம் வருகையின் முதற் பகுதியில் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்மா ஆவிக்குரிய மேனி கொடுக்கப்படும். இது 1 கொரிந்தியர் 15:43-46 வரை வாசிப்பீர்களே. ஆனால் கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. அதே போல வருகையின் போது உயிரோடு இருப்பவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். அதை 1 கொரிந்தியர் 15:50-53 அதே அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 15:50-53 வரை வாசிப்பீர்களே. ஆனால் தெரியும். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு இதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த சரீரங்களை கொடுப்பதும் சரீரத்தை மகிமையாக யார் செய்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவே மகிமையான சரீரத்தை மறுரூபமாக்குகிறார். பிலிப்பியர் 3:20-21 வரை வாசிப்பீர்களே. ஆனால் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். சொல்லப்பட்டிருக்கும், நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்பொழுது யார் செய்கிறார்? அதையும் தேவனே செய்கிறார். உங்களுடைய சரீரத்தை மாற்றுவதையும் அவரே செய்கிறார். பகிரங்க வருகை எப்பொழுது நடைபெறும்? 7 வருஷம். தானியேலின் கணக்குப்படி 70வது வருஷத்தின் ஆரம்பத்திலே இரகசிய வருகை நடக்கும். அந்த 7 வருஷம், அதாவது அந்த வார கடைசியிலே அந்த பகிரங்க வருகை நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு 24:27-31 வரை வாசிப்பீர்களே. ஆனால் இந்த வெளியரங்கமாக நிகழக்கூடிய இந்த ரெவலேஷன், அதாவது பகிரங்க வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பின்னம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர்
தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். எல்லோரும் சேர்க்கப்படுவார்கள். அதாவது அந்த இயேசு கிறிஸ்து வரக்கூடிய அந்த இந்த முதல் கட்டமாக நடந்த உயிர்த்தெழுதலை தொடர்ந்து அவர் வரும்போதும் எல்லோரும் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். மீதி எத்தனை பேர் இருந்தாலும் அதன் பிறகு நீதிமானாக இருக்கலாம். நீதிமானாகிறதுக்கு நேரம் அவர்கள் ஆண்டவரே உண்மை நான் விசுவாசிக்கிறேன், நான் எல்லா பாவங்களையும் நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி உண்மையாகவே ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டால் நீங்கள் நீதிமானாகி விடுகிறீர்கள், ஆவியானவர் வந்து விடுகிறார். இந்த மாதிரி நிலைமையிலே அநேகர் 7 வருஷம்ங்கிறது பெரிய வருஷம், நிறைய பேர் வரலாம். ஆகையால் அந்த வருகையின் பகிரங்க வருகையின் கடைசி காலத்திலும் கூட எல்லாரும் தூதர்கள் வந்து அவர்களை கூட்டி சேர்த்து எடுத்துக்கொண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் விசுவாசிகள் யாரும் விட்டுவிடப்படுவதில்லை. இனி கர்த்தருடைய கால்கள் எருசலேமிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய ஒலிவ மலையில் இறங்குவார். வரார்னா எங்கே வந்து இறங்குவார்? அவருடைய கால் அந்த ஒலிவ மலையில் வந்து இறங்கும். அது அநேக இதற்கு நிகழ்வுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஏதோ ஒரு பெரிய ஹோட்டல் கட்ட வேண்டும் என்று எந்த இடத்தில் இங்கு அவருடைய கால் நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் ஏதோ ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி அந்த பெரிய ஹோட்டல் செய்வதற்காக போய் வேலையை ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த மண், அந்த பிபிஎஸ் மண், பேரிங் சாயில், அந்த ப்ரெஷர் ஆஃப் த சாயில் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அது லூஸாக இருக்கிறது. அது அவர்கள் என்ன செய்தாலும் சரி அந்த கட்டடம் முங்கி போய்விடும். ஆகையால் அந்த கட்டடத்தை கட்டுவதை விட்டுவிட்டார்கள். இன்றும் அதை லெவல் பண்ணி இருக்கிறார்கள். லெவலாக இருக்கிறது பார்ப்பதற்கு. சகரியா 14 1-5 வரை வாசிப்பீர்களே. ஆனால் இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடே போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிரே பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். இங்கு தெளிவாக இருக்கு 2 காரியங்கள், முக்கியமான காரியங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று, இந்த அவர் வருவதற்கு முன்னால் இஸ்ரவேலில் ஒரு யுத்தம் நடக்கும். அதில் இஸ்ரவேல் தோற்று போகும். இஸ்ரவேல் ஜனங்களை அடித்து நொறுக்குவார்கள். அப்படிதான் போடப்பட்டு இருக்கிறது. அந்த நகரத்தில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு போவதில்லை. இந்த மாதிரியான நிலைமை இஸ்ரவேலுக்கு ஏற்படும். அந்த மாதிரி நிலைமை ஏற்படும் போதுதான் அந்த 2ஆம் வருகை பகிரங்கமாக அவர் வெளிப்படுவார். அந்த இஸ்ரவேல் தோற்று அதை அனுபவிக்கக்கூடிய எல்லாம் அது ஒன்றுமில்லாமல் போவார்கள். அவர்கள் எல்லா ஜனங்களும் சிறைப்பட்டு போவார்கள். அல்லது எப்படி AD 70 நடந்ததோ அதே மாதிரி நடக்கக்கூடிய நிலைமை அங்கே ஏற்படும். இப்பொழுது நடக்கக்கூடிய காரியங்களையும் சுற்றி நடக்கக்கூடிய அந்த யுத்தங்களை பார்த்தால் ஒருவேளை அதுவாக இருக்கலாமோ என்க எண்ணங்கள் கூட வரலாம். இனி அவர் இதில் என்ன சொல்லப்பட்டு, என் தேவனாகிய கர்த்தரும் வருவார். ஆல்ரெடி அவர் இயேசு கிறிஸ்து பூமியில் கால் மதித்து விட்டார். இனி இப்போ உன்னதத்தில் இருந்து வரக்கூடிய எல்லா பரிசுத்தவான்களையும் கூட்டிக் கொண்டு தேவனாகிய கர்த்தரும் வருவார் என்று இங்கு சொல்லப்பட்டு இருக்கும். ஆகையினால் எல்லோருமே அந்த யுத்தத்தில் கலந்து கொள்வதற்காக வருவார். வருகையின் நாளிகையும் தேவன் ரகசியமாக வைத்திருந்து எப்போதும் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை இப்போ இந்த தேதி இந்த மாதம் இதிலிருந்து இத்தனை வருஷங்களுக்கு தான் வருவேன்னா அதுக்குள்ளாக இவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து விடுவார்கள். ஆகையால் தேவன் அதை அவருக்குள்ளாகவே வைத்திருக்கிறார்.
அது என்ன சொல்கிறார் என்றால், அது யாருக்குமே அதை அவர் அந்த அந்த தேதியையும் நாளையையும் வெளிப்படுத்தவில்லை. அவர் எப்பொழுது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்பொழுது அந்த கட்டளை அவரிலிருந்து பிறக்கும். மத்தேயு 24:36 வாசிப்பீர்களே ஆனால், அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். லூக்காவிலே சொல்லப்பட்டிருப்பதில் குமாரனுக்கும் தெரியாது என்று, குமாரனும் அறியார் என்று அதில் போடப்பட்டிருக்கும். ஆகையினால் யாருக்குமே அது தெரியாது. தெரியாத ஒன்று அப்படி இருப்பதினால் நாம் எப்பொழுதும் ஒரு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்வதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை செஞ்சிருக்கிறார். 10 கன்னிகைகள், 5 கன்னிகைகள் உஷாரானவர்களும் 5 கன்னியவர்கள் புத்தி இல்லாதவர்களாகவும் இருப்பதாக சொல்லப்பட்ட உவமை. மத்தேயு 25:1-13 வரை வாசிப்பீர்களே ஆனால், அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். எந்த குரூப்பில் நாம் விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டும் என்பது தெரிகிறது. ஆகாயத்தில் வரும்போது நடக்கும் சம்பவங்களை தியானித்தோம். இனி இந்த காலகட்டத்தில் பூமியில் நடப்பவர்களை பற்றி இனி வரக்கூடிய செய்திகளில் நாம் தியானிக்கலாம். அன்பான பிதாவே, மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழிநடத்தும் ஆவியானவரே, உமது வார்த்தைகளையும் நீர் வரப்போகும் சம்பவங்களையும் குறித்து உமது ஜனங்களுக்கு நீர் எழுதி வைத்திருக்கிறதை சொன்னேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் தாமதம் ஆவதற்கு நாங்கள் எல்லோரும் மொத்தமாக உம்மை விசுவாசித்து நாங்கள் நீதிமானாகி உம்மோடு கூட வர வேண்டும் என்ற அந்த காரணத்தினால் அப்படி செய்வதற்கு வேண்டிய எல்லா தருணத்தையும் எல்லா உதவிகளையும் நீர் செய்யும். உமது ஊழியக்காரர் மூலமாகவோ அல்லது உமது சபையின் மூலமாகவோ எங்களை நீர் தூய்மைப்படுத்தும், எங்களை நீதிமான்களாக்கும், எங்களையும் உங்களோடு கூட முதலாம் உயிர்த்தெழுதலை எடுத்துக்கொள்ளும். இப்படி செய்ய போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே, ஆமேன்.